ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. அது என்னன்னா வெற்றிமாறன் பற்றி தான். அவர் என்னன்னா கிராஸ்வுட் ஃபிலிம்ஸ் வந்து கடை சாத்திட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்பயோ சொல்லிட்டாரு, நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏன் இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒடுக்கப்படுகிறது, அதை எடுக்கிற மனிதர்களுக்கான இவ்வளோ நெருக்கடி வருது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது தான் அடக்குமுறை இருக்கா, இல்லை இந்த மாதிரியான கலைப்படைப்புகளை அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து முடக்கணும், இல்லை அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறவங்கள வணிக ரீதியாக ஒடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களான்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி கல்வெட்டுகள்லேருந்து இல்லை ஒரு புத்தகங்கள்லேருந்து வர ஆர்ட் ஃபார்மை அப்பயுமே அதை முடக்கிக்கிட்டு அதை எழுதுறவங்கள அதை உருவாக்குறவங்களுடைய வணிக ரீதியாக அவங்கள வந்து பாதிப்படைய வைக்கிறது, அந்த மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு தான் இருக்குது. இங்கே பல கல்வெட்டுக்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, பல புத்தகங்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, ஆர்ட்டையும் மனிதனுடைய வாழ்வையுமே பிரிக்க முடியாது. ஆர்ட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் இப்படி தான் இருந்தாங்கன்னு பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி எங்கேயோ ஒரு மக்களுடைய உணர்வை இன்னொரு மனிதனால் புரிஞ்சிக்க முடியறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வே தான் இந்த ஆர்ட்டுங்கிறது. அதில் வர்றது தான் இந்த கல்வெட்டுகள், இல்லை இதில் இருக்கிற சிலைகள், அதில் இருக்கிற புத்தகங்கள், இன்றைக்கி எடுக்கிற படங்கள், பாடல்கள், இது எல்லாமே. இது எங்கே வந்து அதிகாரத்துக்கு எதிராக மாறுது அப்படின்னா, கலைங்கிறது மக்களுடைய இயல்பான வாழ்க்கையை அவன் பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ அதிகாரத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுடைய கதையை இங்கே பேசும்போது அதிகாரத்துக்கு ஒரு பயம் வருது. என்னன்னா, நம்ம மேலே வெகுஜன மக்களுக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து இதனால் கிரியேட் ஆகுது. அதனால் இந்த கலையை நம்ம முடக்கிட்டா நல்ல பேர் மட்டுமே நம்ம ஆட்சிக்கோ நம்ம கவர்மெண்ட்டுக்கோ இருக்குங்கிற இவங்களோட எதிர்பார்ப்பு தான் இந்த மாதிரியான நல்ல படங்களை எடுக்கிற டைரக்டரையோ இல்லை புத்தகங்கள் எழுதுறவங்களையோ வந்து முடக்கிறது, பத்திரிகைகள் இருக்கிறவங்களையோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டை போய் முடக்கிறதுமே. இது ஏன் வெற்றிமாறனுக்கு நடக்குது அப்படின்னா, எல்லாருமே கமர்ஷியலாக ஒரு பக்கம் படம் எடுக்கும்போது வெற்றிமாறன் மட்டும் இந்த மாதிரியான சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிற கருத்தை கமர்ஷியலாக படம் எடுக்கும்போது தான் இங்கே பிரச்சனையாக மாறுது. எல்லாருமே இங்கே ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் எடுக்கலாம், அது எந்த அளவுக்கு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுங்கிறதா இங்கே கேள்வியே. பல பெரிய டைரக்டர்னால அவங்களாலையும் இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேச முடியும். ஆனால் அது எந்த அளவுக்கு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுங்கிற கேள்வி தான் இந்த படங்களை அவங்களால எடுக்க முடியாமல் அப்படியே அந்த கதை எடுக்க முடியாமல் போகுது. ஆனால் வெற்றிமாறனுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு சிம்பிளான கதையை எடுத்துகிட்டு சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு கதையை எடுத்துகிட்டு அதை கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியுதுங்கிறதுனால தான் இங்கே வெற்றிமாறனுக்கு இவ்வளோ அடி விழுவுது. கடலோரமாக வாழ்கிற மக்களுடைய நிலங்கள் எப்படி பறிக்கப்படுது, ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய உரிமையும் அங்கே இருக்கிற நில வளங்களும் எப்படி பறிக்கப்படுதுங்கிற 1000 படம் வந்திருக்கும். ஆனால் விடுதலை மாதிரியான படங்கள் வெற்றிமாறனால் மட்டும்தான் எடுக்க முடியும். அசுரன் மாதிரியான படங்கள் வந்து வெற்றிமாறனால் மட்டும்தான் எடுக்க முடியும். அவர் தான் ப்ரொடியூசர் ஆகும்போதுமே அவர் வந்து கமர்ஷியலாக ஒரு படம் சக்ஸஸ் ஆகுங்கிறதும் தாண்டி ஒரு நல்ல கதையில் அவர் எடுத்த மாதிரியே இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அந்த மாதிரியான கதைகளுக்கு சான்ஸ் தராரு. அப்படி வந்தது தான் பேட் கேர்ளு, வராத மனுஷி. அதுன்னு கொஞ்ச நாளில் வந்துடும். என்ன தான் வந்து இவங்க தடுத்தாலும் மக்கள் ரசிக்கிற ஒரு ஆர்ட் நல்ல படமாக இருந்தால் அது இந்த சமூகத்தில் கொண்டாடப்படும். வெற்றிமாறன் வந்து இனிமேல் ப்ரொடியூஸே பண்ண மாட்டாரான்னா அவர் பண்ணுவார். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்னால நல்ல கதைகளை கேட்டுட்டு அதை கடை வாங்கியாச்சும் நம்ம அதை படமாக ஆக்கிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அவங்கள தூங்க விடாது. என்னதான் வந்து கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தாலும், ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னாலும் அது நிறைய விமர்சனங்கள் வருது. படத்தோடைய ட்ரெய்லரே ஒரு பேசு பொருளாக மாறுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சரி ஓகே நம்ம வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து யோசிக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க யோசித்தாலும் அவங்க நல்ல படங்களுக்கு ஆதரிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்கள தூங்க விடாது. மறுபடியும் அவர் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண தான் போகிறாரு. நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் சைடும் இங்கே இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டருமே யார் வந்து ஒரு படத்துக்கு முதல்ல ரிவ்யூ போடுறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குது.
அதையும் தாண்டி அந்த படத்தில் நடிச்சவங்க இல்லைனா அந்த படத்தை எடுத்த ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரியான அடக்குமுறை கையாளப்படுகிறது அப்படின்னா அதையும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரிவ்யூவோட அந்த டைரக்டருடைய ஐடியாலஜியோ அந்த டைரக்டருடைய எதுக்காக இந்த படம் எடுக்கிறாருங்கிறத நோக்கத்தையே இது மொத்தமாக வந்து அடியோட அது எடுத்துருங்கிறதுனால இதையும் பற்றியும் யூடியூப்பில் பேசணும்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இந்த வீடியோ. நிறையா வீடியோ அந்த மாதிரி இல்லை, அதனால தான் நான் இந்த வீடியோ கிரியேட்டும் பண்ணுறேன். முன்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம்ல, இப்போ அதிகாரத்துக்கு எதிரான படங்களை வந்து முழக்க தான் செய்வாங்க அப்படின்னு. இதுவே அதிகாரத்துக்கு ஆதரவான படங்களை எந்த அளவுக்கு இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கதைக்கு இவங்களே ஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அதிகாரத்துக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரியான படங்கள் வந்து ஒரு உருவாகுதுன்னா அதுக்கு இவங்களே வந்து ஃபண்டு பண்ணுவாங்க. ஏன் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அது நானும் பார்க்கல. ஆனால் அந்த படத்துக்கு கவர்மெண்ட் லீவு கொடுத்தாங்க. லீவு கொடுத்தது மட்டும் மேட்டர் கிடையாது. எனக்கு லீவு கொடுத்துருந்தா நான் அதை வந்து கடந்து போயிருப்பேன். சாதாரண ஒரு விஷயம்தான் அதே சாதாரண விஷயம் கிடையாது. பட் அது சாதாரண விஷயம் நான் கடந்து போயிருப்பேன். ஆனால் அந்த லீவ் விட்டதில் அந்த லீவை நீ எப்படி யூஸ் பண்ணணும்னா படத்துக்கு போயிட்டு அந்த டிக்கெட்டை கொண்டாந்து நீ காமிச்சின்னா உனக்கு அன்னைக்கு வந்து அதை வந்து ஒர்க்கிங் டேவாக மாற்றிடுவோம். உனக்கு வந்து அன்னைக்கு உனக்கு சம்பளம் கொடுத்துருவோம். ஒருவேளை நீ வந்து லீவ் போட்டுனா வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த படம் போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு இங்கே அதிகாரத்துக்கு ஆதரவாக வர படங்களை எப்படி வந்து அவங்க ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதே பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு மோடியை பற்றி. இதை அவங்க மக்களுக்கு இதை போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்னெல்லாம் பண்ணி முடக்கினாங்க. அப்படி பண்ணதுனால தான் அது அதிகமாக போய் சேர்ந்துச்சு. படங்கள் தான் வரணும், இந்த மாதிரியான படங்கள் வரக்கூடாது இப்படின்னு பேசுகிறதே தப்பு தான். என்ன தான் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்திருந்தாலும் இல்லை வந்து கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு, இதெல்லாம் வந்திருந்தாலும் இதை எந்த படங்களும் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவனுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு படம் எடுக்கிறான், அதை வந்து சென்சாருங்கிற பேரில் நம்மளால் ஒரு லேபிள் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரியான படங்கள் இவங்களுக்கு அப்படின்னு ஒரு லேபிள் தான் கொடுக்க முடியுமா தவிர 16+ UAA அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்னால லேபிள் தான் கொடுக்க முடியுமே தவிர அதை வந்து ஒரு 36 கட்டுப்பண்டு அத்தனை கட்டுப்பண்டு அப்படின்னு சொல்லி படத்தையே வெளிவர முடியாமல் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரியான படங்கள் வந்தால் இந்த மாதிரியான கலவரத்தெல்லாம் இது தூண்டுது அப்படிங்கிற மாதிரியான முடிவெல்லாம் வந்து மக்கள் தான் எடுப்பான். இங்கே மக்கள் அதை வந்து முடிவு எடுத்துக்குவான். இது நல்ல படமா இல்லை ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைனா வந்து அதிகாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் எடுத்து வச்சு நம்ம மேலே திணிக்கிறாங்களா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்குவான். அது வெற்றிமாறனுக்கு படம் எடுக்க தெரியல. இப்போ இதே ராமர் பாலம் கட்டும் போது எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்துன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு அவர் வந்து சென்சார் போர்டில் ஒரு மெம்பர் வெற்றிமாறன்னு சொல்லியிருப்பாரு, நான் சென்சார் போர்டில் வெற்றிமாறன் இருந்தால் 2 கட்டு கம்மியாக கொடுப்பனே தவிர கட்டே இல்லாமல் ஒரு படம் வந்து வராது அப்படின்னு. இந்த சூழ்நிலை தான் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்சார் சேரில் போய் உட்காந்துட்டாலே அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான இல்லை ஏதோ ஒரு கருத்தை பேசுகிற படங்களை வந்து எதிராக தான் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணணும். அப்படி ஒரு வார்த்தை வந்தாவோ அப்படியான ஒரு சீனை வச்சுருந்தாவோ அதை கட் பண்ணி தூக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. அந்த நிலையை தான் நம்ம மாற்றணுமே தவிர படம் எடுக்கிறவனை போயிட்டு ஏன் இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. முடிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாதிரியான சமுதாய அக்கறை கொண்ட படங்கள் வரும்போது அதை மக்கள் போய் ஆதரிக்கணும். ரிவ்யூ போடுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே இந்த மாதிரி டேரக்டருக்கு இல்லை அதில் நடித்தவங்களுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அதையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெற்றிமாறன் சைட்லேருந்துமே அவரால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அவர் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் அந்த மாதிரியான நல்ல கதைகள் அவரை தூங்க விடாது. மிஸ்கின்க்கும் அதே பஞ்சாயத்து தான். என்னதான் வந்து அவர் நான் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரால் போக முடியாது. அவருக்கு பிடிச்ச அந்த கலை அவரை தூங்க விடாது, மறுபடியும் அதை எடுக்க வைக்கும். அதனால தான் அவங்களால நல்ல படங்களுமே எடுக்க முடியுது. அதனால் இனிமேல் நல்ல படங்கள் வரும். நல்ல படங்களுக்கு வெற்றிமாறன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். இப்போ இல்லைனாலும் அது என்னைக்கா ஒரு நாள் நடக்கும். கூடிய சீக்கிரம் கூட நடக்கலாம். அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கிறேன். ஸோ இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.